ஏப்ரல் 1, 2025 அன்று காமன்வெல்த்தின் 7வது பொதுச் செயலாளராக பதவியேற்றவர் யார்? ஏ. பாட்ரிசியா ஸ்காட்லாந்து. பி. கமலேஷ் சர்மா. சி. ஷெர்லி போட்ச்வே. டி. ஹெலன் கிளார்க். சரியான பதில் சி. ஷெர்லி போட்ச்வே. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அ. அன்ஷுலா காந்த். வி. மைக்கேல் பட்டா. சி. ரமேஷ் சுப்பிரமணியன். டி. பூனம் குப்தா. சரியான பதில் சி. பூனம் குப்தா. ஏப்ரல் 4, 2025 அன்று 6வது பிம்க் உச்சிமாநாட்டை நடத்திய நாடு எது? அ. இந்தியா. வி. வங்காளதேசம். சி. தாய்லாந்து. டி. நேபாளம். சரியான பதில் சி. தாய்லாந்து. ஏப்ரல் 1, 2025 அன்று இந்தியாவுடனான தனது இராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவைக் கொண்டாடிய நாடு எது? ஏ. ரஷ்யா. பி. அமெரிக்கா. சி. சீனா. டி. ஜப்பான். சரியான பதில் சி. சீனா. 13 நாள் முப்படைப் பயிற்சியான டைகர் திரையம் 2025 இந்தியாவுடன் இணைந்து பங்கேற்ற நாடு எது? அ. ஐக்கிய இராச்சியம். பி. அமெரிக்கா. சி. ஆஸ்திரேலியா. டி. கனடா. சரியான பதில் பி. அமெரிக்கா. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் முழுநேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? அ. ரமேஷ் குப்தா. பி. அஞ்சலி வர்மா. சி. ராஜேஷ் குமார். டி. சுவாமிநாதன் எஸ். ஐயர். சரியான பதில் டி. சுவாமிநாதன் எஸ். ஐயர். 2025 ஆண்டு இராணுவத் தளபதிகள் மாநாடு ஏப்ரல் 1 முதல் 4 வரை 2025 எந்த நகரத்தில் நடைபெற்றது? மும்பை. பி. புதுடெல்லி. சி. கொல்கத்தா. டி. பெங்களூரு. சரியான பதில் பி. புதுடெல்லி. ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அரவிந்த் குமார். பி. நீலிமா ராவ். சி. ஹரிஷ் சர்மா. டி. சிவசுப்பிரமணியன் ராமன். சரியான பதில் பி. நீலிமா ராவ். பிரெட் டாரிங்டன் மணல் மாஸ்டர் விருதை வென்ற முதல் இந்தியர் யார்? ஏ. பிரகாஷ் சிங். பி. சுதர்சன் பட்நாயக். சி. ரவிவர்மா. டி. நிதின் குப்தா. சரியான பதில் பி. சுதர்சன் பட்நாயக். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மித்ர விபூஷண விருதை வழங்கிய நாடு எது? ஏ. நேபாளம். பி. பூட்டான். சி. இலங்கை. டி. மாலத்தீவுகள். சரியான பதில் சி. இலங்கை. எஸ்பிஐ கார்டின் புதிய எம்டி மற்றும் ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏப்ரல் 1, 2025 முதல்? ஏ. ரிதுவர்மா. பி. மணிஷ் கபூர். சி. சலிலா பாண்டே. டி. அனுராதா சிங். சரியான பதில் சி. சலிலா பாண்டே. மதிப்புமிக்க உத்தரப்பிரதேசம் மற்றும் முரதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஏ. மீரா ஜோஷி. பி. வினோத் குமார். சி. நிகில் சிங்கால். டி. சுமந்த் அகர்வால். சரியான பதில் சி. நிகில் சிங்கால். ஏப்ரல் 2025 3 அன்று 11வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஏ. அர்ஜென்டினா. பி. பிரேசிலியா. பிரேசில். சி. சிலி. டி. மெக்சிகோ. சரியான பதில் பி. பிரேசிலியா. பிரேசில். நோமட் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025 இன்படி உலகின் வலிமையான பாஸ்போர்ட்டை கொண்ட நாடு எது? ஏ. ஜெர்மனி. பி. அயர்லாந்து. சி. சிங்கப்பூர். டி. பின்லாந்து. சரியான பதில் பி. அயர்லாந்து. பிரேசிலில் நடைபெற்ற 2025 உலக குத்துச்சண்டை கோப்பையில் இந்தியாவின் முதல் தங்கப் பதக்கத்தை வென்று வரலாறு படைத்தவர் யார்? ஏ. அர்ஜுன் சிங். பி. ஹிதேஷ் குலியா. சி. விஜய் படேல். டி. குமார் ராவ். சரியான பதில் பி. ஹிதேஷ் குலியா. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளித்தல் குறித்து 3 உச்சி மாநாடு 2025 ஐ நடத்திய நகரம் எது? ஏ. சென்னை. பி. புனே. சி. மும்பை. டி. ஹைதராபாத். சரியான பதில் டி. ஹைதராபாத். இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தில் வளர்ச்சிக்கான நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ. பிரவீன் ஜெயின். பி. சோஹினி ரஜோலா. சி. கவிதா மெஹ்ரா. டி. அனில் கபூர். சரியான பதில் பி. சோஹினி ரஜோலா. ஹீரோ ஆசியா கோப்பை ஹாக்கி 2025 எங்கு நடைபெறும்?
ஆகஸ்ட் 29, செப்டம்பர் 7, 2025. ஏ. புது டெல்லி. பி. ராஜேர், பீகார். சி. சண்டிகர். டி. ஜெய்ப்பூர். சரியான பதில் பி. ராஜேர், பீகார். ஸ்வேராஸ் உலக விமான நிலைய விருதுகள் 2025 இல் உலகின் சிறந்த விமான நிலையமாக எந்த விமான நிலையம் தரவரிசைப்படுத்தப்பட்டது? இன்ச்சியோன் சர்வதேச விமான நிலையம். பி. ஹமாத் சர்வதேச விமான நிலையம். சி. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம். டி. துபாய் சர்வதேச விமான நிலையம். சரியான பதில் சி. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ. ராகுல் சர்மா. பி. மனிந்தர் சிங். சி. முஹ்சின் நக்வி. டி. விக்ரம் சிங். சரியான பதில் சி. முஹ்சின் நக்வி. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகளின் புதிய இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ. ரவி மேனன். பி. சீமா அகர்வால். சி. சுதிர் குமார். டி. லட்சுமி நாயர். சரியான பதில் பி. சீமா அகர்வால். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ. நீதிபதி ராகவேந்திரா. பி. நீதிபதி ஓம் பிரகாஷ். சி. நீதிபதி அருண் பல்லி. டி. நீதிபதி கே. சர்மா. சரியான பதில் சி. நீதிபதி அருண் பல்லி. 2024-25 தேசிய விருதுகள் மற்றும் இளம் எழுத்தாளர்களுக்கான கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஏ. மும்பை. பி. புது தில்லி. சி. கொல்கத்தா. டி. ஹைதராபாத். சரியான பதில் பி. புது தில்லி. எந்த புலிகள் காப்பகத்தில் அரிய நீண்ட மூக்கு ஒயின் பாம்பு சமீபத்தில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது? ஏ. பாந்தவ்கர். பி. துத்வா. சி. ரந்தம்பூர். டி. கன்ஹா. சரியான பதில் பி. துத்வா. மும்பை பங்குச் சந்தையில் துணை தலைமை தகவல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ. ரோஹன் மேத்தா. பி. சுரேஷ் படேல். சி. வைரல் தாவ்தா. டி. அமித் சுக்லா. சரியான பதில் சி. வைரல் தாவ்தா. 2025ஆம் ஆண்டு 62வது தேசிய கடல்சார் தின கொண்டாட்டத்தின் போது தேசிய கடல்சார் வருண விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார்? ஏ. பிரகாஷ் ராவ். பி. ராஜேஷ் யூனி. சி. சுனில் குமார். டி. மனோஜ் சர்மா. சரியான பதில் பி. ராஜேஷ் யூனி. ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ. மனோஜ் குமார். பி. அரவிந்த் சிங். சி. விக்ரம் தேசாய். டி. அஜய் பூஷன் பிரசாத் பாண்டே. சரியான பதில் டி. அஜய் பூஷன் பிரசாத் பாண்டே. எந்த மாநில அரசு அதன் கலாச்சார பாரம்பரியத்தையும் பொது உணர்வையும் பிரதிபலிக்கும் வகையில் 15 இடங்களின் பெயரை மாற்றுவதாக அறிவித்தது? ஏ. கேரளா. பி. பஞ்சாப். சி. இமாச்சல பிரதேசம். டி. உத்தரகாண்ட் வரங்கல். சரியான பதில் டி. உத்தரகாண்ட் வரங்கல். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் எந்த தேதி சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு மற்றும் சுரங்க நடவடிக்கை உதவி தினமாக கடைப்பிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 2. பி. ஏப்ரல் 3. சி. ஏப்ரல் 4. டி. ஏப்ரல் 5. சரியான பதில் சி. ஏப்ரல் 4. ஆந்திர பிரதேச அரசாங்கத்தால் மதிப்புமிக்க உகாதி விருதை வழங்கியவர் யார்? ரவிசங்கர். பி. கிருஷ்ணாராவ். சி. சுந்தர் ரெட்டி. டி. மைனா சுவாமி. சரியான பதில் டி. மைனா சுவாமி. ரயில் நிலையங்கள் மற்றும் சேவை கட்டிடங்களில் சூரிய மின்சக்தி நிறுவல்களில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது? குஜராத். பி. மகாராஷ்டிரா. சி. ராஜஸ்தான். டி. தமிழ்நாடு. சரியான பதில் சி. ராஜஸ்தான். 2025ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு உலகளாவிய எல்லைப்புற தொழில்நுட்பங்களுக்கான தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 25வது. பி. 36வது. சி. 45வது. டி. 50வது. சரியான பதில் பி. 36வது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் 5-9 ஏப்ரல் 2025 நடைபெற்ற 150வது ஐபிஏ சபைக்கு இந்திய குழுவை வழிநடத்தியவர் யார்? அனில் வர்மா. பி. ஓம் பிர்லா. சி. சுரேஷ் நாயர். டி. பிரதீப் சிங். சரியான பதில் பி. ஓம் பிர்லா. கோப் 30க்கு முன்னதாக உலகளாவிய காலநிலை கவுன்சிலை உருவாக்க எந்த நாடு முன்மொழிந்துள்ளது? ஜெர்மனி. பி. கனடா. சி. பிரேசில். டி. ஆஸ்திரேலியா. சரியான பதில் சி. பிரேசில். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் எந்த தேதியில் உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 5. பி. ஏப்ரல் 6. சி. ஏப்ரல் 7. டி. ஏப்ரல் 8. சரியான பதில் சி. ஏப்ரல் 7.
2025 2027 ஆம் ஆண்டிற்கான இசார் குறித்த அன்ஸ் அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் உறுப்பினராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது? அமெரிக்கா, பி. ஐக்கிய இராச்சியம், சி. இந்தியா, டி. ஆஸ்திரேலியா. சரியான பதில் சி. இந்தியா. ஏப்ரல் 9, 2025 அன்று இந்தியா-இங்கிலாந்து பொருளாதார மற்றும் நிதி உரையாடலின் 13வது பதிப்பு எங்கு நடைபெற்றது? மான்செஸ்டர், பி. பர்மிங்காம், சி. லண்டன், டி. எடின்பர்க். சரியான பதில் சி. லண்டன். உலக ஹோமியோபதி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? அ. ஏப்ரல் 9, பி. ஏப்ரல் 10, சி. ஏப்ரல் 11, டி. ஏப்ரல் 12. சரியான பதில் பி. ஏப்ரல் 10. 6 மணி நேரத்திற்குள் 3 அச்சிடப்பட்ட கூறுகளைப் பயன்படுத்தி உலகிலேயே முதன்முதலில் ஒரு ரயில் நிலையத்தை கட்டிய நாடு எது? சீனா, பி. ஜப்பான், சி. தென்கொரியா, டி. ஜெர்மனி. சரியான பதில் பி. ஜப்பான். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் எந்த தேதியில் தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் கொண்டாடப்படுகிறது? அ. ஏப்ரல் 10, பி. ஏப்ரல் 11, சி. ஏப்ரல் 12, டி. ஏப்ரல் 13. சரியான பதில் பி. ஏப்ரல் 11. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் யூனிகார் நிறுவனமாக $1 பில்லியன் மதிப்பீட்டைத் தாண்டிய நிறுவனம் எது? ஜொமேட்டோ, பி. நெட்டாடென், சி. பேடிஎம், டி. ஓயோ. சரியான பதில் பி. நெட்டாடென். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் நாட்டுக்கூட்டு கட்டமைப்பில் முதலில் கையெழுத்திட்ட ஆப்பிரிக்க நாடு எது? நைஜீரியா, பி. மொரிஷீஸ், சி. கென்யா, டி. தென்னாப்பிரிக்கா. சரியான பதில் பி. மொரிஷீஸ். இந்தியாவின் 82வது தலைமை நீதிபதி யார்? நீதிபதி சின்ஹா, பி. நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ண கவாய், சி. நீதிபதி வர்மா, டி. நீதிபதி ராவ். சரியான பதில் பி. நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ண கவாய். 2025ஆம் ஆண்டுக்கான உலக நீதி அன்பு மற்றும் அமைதி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? அபுதாபி, பி. துபாய், சி. தோஹா, டி. மஸ்கட். சரியான பதில் பி. துபாய். சமீபத்தில் எந்த நாட்டின் மக்கள் தொகை தொடர்ந்து 14வது ஆண்டாக குறைந்துள்ளது? அ. ஜெர்மனி, பி. ஜப்பான், சி. இத்தாலி, டி. தென்கொரியா. சரியான பதில் பி. ஜப்பான். டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? அ. ஏப்ரல் 13, பி. ஏப்ரல் 15, சி. ஏப்ரல் 14, டி. ஏப்ரல் 16. சரியான பதில் சி. ஏப்ரல் 14. உலக கலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 14, பி. ஏப்ரல் 16, சி. ஏப்ரல் 15, டி. ஏப்ரல் 17. சரியான பதில் சி. ஏப்ரல் 15. டோக்கியோ லைவ் குளோபல் எண்டோஸ்கோபி 2025 நிகழ்வில் லெஜெண்ட்ஸ் ஆப் எண்டோஸ்கோபி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார்? டாக்டர் ராஜேஷ் குப்தா, பி. டாக்டர் மனோஜ் குமார், சி. டாக்டர் சுரேஷ் படேல், டி. டாக்டர் டி. நாகேஸ்வர் ரெட்டி. சரியான பதில் டி. டாக்டர் டி. நாகேஸ்வர் ரெட்டி. நோயாளியின் முதுகுத்தண்டிலிருந்து 17 சென்டிமீட்டர் கட்டியை அகற்றி உலக சாதனை படைத்தவர் யார்? டாக்டர் மோகன் ராவ், பி. டாக்டர் முகமது ஏடோட்யம் லாபிப், சி. டாக்டர் சுரேஷ் நாயர், டி. டாக்டர் ரமேஷ் சந்திரா. சரியான பதில் பி. டாக்டர் முகமது ஏடோட்யம் லாபிப். இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? நீதிபதி எஸ். பி. வர்மா, பி. நீதிபதி ஏடோட்கே சிங், சி. நீதிபதி என். வர்மா, டி. நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி. சரியான பதில் டி. நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி.